டாபிக் என்ன அப்படின்னா எக்கனாமி. 6th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்கனாமிக் லெசன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ பொருளியல் ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனை பற்றி நம்ம இப்போ டீப்பாக பார்க்கலாம். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்க பார்த்து ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். அது தவிர அதில் பெருசாக இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை. ஸோ நார்மலாக அன்றாட தேவையில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த கலைச்சொற்கள் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நுகர்வு பண்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த நுகர்வு பண்டங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம அன்றாட தேவைக்கு என்ன பண்ணுவோம், ஸோ கடைகளில் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொருட்கள் தான் என்ன பண்ணுவோம், ஸோ நுகர்வு பண்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஃபுட்க்கு அரிசி வாங்குவோம். அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த கிளாத்ஸு, அதுக்கப்புறம் பொழுது நம்ம அன்றாட யூசேஜ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டார் வெஹிக்கல்ஸ், ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை என்ன பண்ணுவோம், பக்கத்தில் கிடைக்கக்கூடிய இப்போ கடைகளில் வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நுகர்வு பண்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. சேவிங்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம ஒரு இன்கம் வாங்குவோம், நம்ம உழைச்சிட்டு அதை என்ன பண்ணுவோம், நம்ம வருமானத்தில் என்ன பண்ணுவோம், ஸோ நமக்குன்னு ஒரு செலவு இருக்கும். ஸோ அந்த செலவெல்லாம் செலவு பண்ணிவிட்டு, செலவு மீன்ஸ் உணவாக இருக்கட்டும் அல்லது ஹாஸ்பிட்டல்ஸ், அல்லது எக்ஸ்ட்ரா ஏதாவது செலவு இருந்துச்சுன்னா அதை செலவு பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், மீதி ஒரு பேலன்ஸ் அமௌண்ட்டை என்ன பண்ணுவோம், ஸோ ஃப்யூச்சருக்காக என்ன பண்ணுவோம், சேவிங்ஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு ஒரு திருக்குறள் கூட சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா அளவறிந்து வாழாதன் வாழ்க்கை இழப்போல இல்லாகி தோன்றா கெடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. ஸோ திருக்குறள் அப்படின்னா சொல்லுவோம், நம்மளுக்கு 4 அடி மேலே இருக்கணும், 3 அடி கீழே இருக்கணும், மொத்தம் 7 அடி சொல்லிட்டு இது நம்ம கொஞ்சம் பிடிஎஃபாக அலோகேட் பண்ணும்போது கொஞ்சம் மாறி வந்துடுச்சு. இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதோடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மக்கிட்ட இந்த வரக்கூடிய இன்கமோடைய கெப்பாசிட்டி நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், ஸோ பட்ஜெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா போடணும். ஸோ அதை விட்டுட்டு நம்ம வரக்கூடிய இன்கம்மை விட அதிகமாக நம்ம பட்ஜெட் போட்டு அதை இப்போ பார்த்தோம் அப்படின்னா வச்சுக்கோவேன், ஸோ அந்த பட்ஜெட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கம் நம்மளுக்கு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுறது, பட்ஜெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லாமல் போகும். நம்மளோட வரக்கூடிய இன்கமும் அதோடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணவே முடியாது. அதுதான் சொல்கிறாங்க, தன் செல்வத்துடைய அளவு அறிந்து அதற்கு ஏற்ப வாழாதவனுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா பல வளங்கள் இருப்பது போல தோன்றி உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா இல்லாதவனாய் அது பொய் தோற்றமாக மாறிடும், அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம வரக்கூடிய இன்கம்முக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பட்ஜெட் போட்டு வாழணும். அதை விட அதிகமாக போட்டோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொய் தோற்றத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா பிம்பத்தை நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம அந்த பட்ஜெட்டுக்காக என்ன பண்ணுவோம், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சீட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் இப்போது நமக்கு வருது ஒரு 15,000 தான் இன்கம் வருது. ஸோ அதை விட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சேவிங்ஸ்லாம் போக ஒரு 5,000 நிற்கிது அப்படின்னா நம்ம அந்த 5,000க்குள்ளே ஒரு தான் நம்ம சீட்டு அப்படிங்கிறது போடணும். அதை விட்டு நம்ம 10,000 அப்படிங்கிறது ஒரு சீட்டு போட்டோம் அப்படின்னா அதுக்காக என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு நீடு வந்து 5,000 மறுபடியும் என்ன ஆகும், வேணும். ஸோ அதை என்ன பண்ணுவோம், ஸோ கடன் வாங்குவோம். ஸோ அந்த கடன் நம்ம கட்டுறதுக்கும் முடியாது. ஆல்ரெடி நமக்கு இன்கம் போக சேவிங்காக 5,000 வருது, இதில் 5,000 கடன் வாங்கிட்டோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும், மறுபடியும் நம்மளுக்கு கடன் சுமை அதிகமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரக்கூடிய இன்கம் வந்து என்ன ஆகும், ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா அடையக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா உருவாயிடும். ஸோ அதான் சொல்கிறாங்க, ஸோ அளவறிந்து வாழாதன் வாழ்க்கை இழப்போல இல்லாகி தோன்றா கெடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டமாற்று முறை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ பண்டமாற்று முறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தங்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை தங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதிகமாக எங்கிட்ட இருக்குது. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி அப்படிங்கிறது தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் ஒரு பகுதியில் அரிசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதிகமாக வச்சுருக்காங்க, எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை எங்கே தேவைப்படுது. இது மாதிரி தேவைப்படும் பொழுது ஸோ நீட்ஃபுல் அங்கே இருக்கணும். நீட்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா தங்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை கொடுத்து அந்த பொருளை வந்து பார்த்திங்கன்னா வாங்கி ஷேர் பண்ணிப்பாங்க. இப்படி மாற்றக்கூடிய அந்த முறைக்கு என்ன பெயர் தான் பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பண்டத்துக்கு பதிலாக மற்றொரு பண்டத்தை வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த முறைக்கு பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ் கொஷின். ஸோ பாஸ் கொஷின் அப்படின்னாவே தெரியும், ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை பேஸ் பண்ணி தான் கொஷின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அடிக்கடி வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல்நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த முதல்நிலை தொழில்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த விவசாயம் தான் பார்த்திங்கன்னா முதல்நிலை தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு உற்பத்தி பொருளை வந்து பார்த்திங்கன்னா தரக்கூடிய
மூலப்பொருள் உற்பத்தி செய்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல்நிலை தொழில். அதாவது எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் மில் அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும் அப்படின்னா அதுக்கு இம்பார்ட்டன்ட் என்ன, மூலப்பொருள் என்ன, பருத்தி. அப்போ அந்த பருத்தியை விளைவிக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்நிலை தொழில். ஸோ அதை பேஸ் பண்ணி தொழில்துறை தொடங்குவது வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி துறை. ஓகேங்களா, இது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ முதல்நிலை தொழில்னா என்ன, இரண்டாம் தொழில்னா என்னென்னா இப்பயே புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பருத்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விளைவிக்கிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணுறாங்க. அப்போ இதில் முதல்ல வருது என்னது, பருத்தி. அதை பேஸ் பண்ணி தொழிற்சாலை தொடங்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி. அப்போ காட்டன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல்நிலை தொழில், அந்த காட்டன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை தொழில். ஸோ மூலப்பொருளை சார்ந்து ரன்னாக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை தொழில். ஓகேங்களா, இப்போ முதல்நிலை தொழில்னால் என்னென்னு பார்த்தலாம். அப்போ என்ன, அது வேளாண்மை, அப்புறமேட்டு பார்த்தோன்னா கால்நடை வளர்த்தல். ஏன் கால்நடை வளர்த்தல் முதல்நிலை தொழில் வருது? ஸோ கால்நடை வளர்க்கும் போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, பால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிடைக்கும், அப்புறம் இறைச்சி அப்படிங்கிறதும் கிடைக்கும். ஸோ இந்த பால் வச்சு என்ன பண்ணுவாங்க, ஸோ மில்க் இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணுவாங்க. இந்த இறைச்சி வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த இந்த இறைச்சி இண்டஸ்ட்ரி இது ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டோ அல்லது எக்ஸ்போர்ட்டோ பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து மீன் பிடித்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதல்நிலை தொழில். ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஃபிஷ் ஃபேக்ட்ரி, அதேமாரி தான் இரண்டாம் நிலை தொழிலாக மாறிடும். சுரங்கத் தொழிலாக இருக்கட்டும், சுரங்கத் தொழில் அப்படிங்கிறது அந்த மினரல்ஸ்லாம் எடுக்கிறது. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கனிகள், கொட்டைகள், தேன், மூலிகைகள், ரப்பர், பிசின் போன்றவை சேகரித்தல் மற்றும் மரம் வெட்டுதல். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முதல்நிலை தொழிலில் வரக்கூடிய முக்கியமான கிரைட்டீரியாஸ். இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இரண்டாம் நிலை தொழில் அப்படிங்கிறது உருவாக்குறாங்க. இதில் எக்ஸாம்பிள் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள், ஸோ முதல்நிலை தொழில்னால் என்ன, அதோட எக்ஸாம்பிள் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துட்டு கேட்குவாங்க. ஸோ அடிக்கடி இப்படி தான் கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து இரண்டாம் நிலை தொழில் பற்றி பார்க்கலாம். இரண்டாம் நிலை தொழில் பொறுத்த வரைக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் ஆல்ரெடி தொழில்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாம் நிலை தொழிலை எப்படி சொல்லுவாங்க, ஸோ தொழில்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அதான் இது வந்து பார்த்தீங்கன்னா மூலப்பொருள் அடிப்படையில் என்ன தொழிற்சாலை வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க. மூலப்பொருள் எந்த மூலப்பொருள் கிடைக்குதோ அதை டிபெண்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருப்பாங்க. இந்த மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, இந்த தொழில்துறை பொறுத்த வரைக்கும் எல்லா மிஷினரிஸ் தான், இயந்திரங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படுவது தான். அதுக்கு நம்ம இந்த மூலப்பொருளை என்ன பண்ணுவாங்க, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான யூஸ் பண்ணக்கூடிய பொருளை இயந்திரமும் உற்பத்தி செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த இரண்டாம் நிலை தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா தொழில்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த மூலப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பண்ணி இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க, வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள். ஸோ வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள் அப்போ சொன்ன மாதிரி தான் இந்த பருத்தி என்ன பண்ணுவாங்க, முதலீடு தொழிலில் வரும். அதை வந்து பார்த்திங்கன்னா தொழில்துறையாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுவாங்க. அதை பருத்தியை பேஸ் பண்ணி இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறது இரண்டாம் தொழில். பருத்தி ஆலை, சர்க்கரை ஆலை, அப்புறம் இது உணவு பதப்படுத்துதல் ஆலை, ஃபேக்ட்ரிஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் தொழில் மாறிடும். அதுக்கடுத்து காடு சார்ந்த தொழிற்சாலைகள், அதாவது பார்த்தீங்கன்னா காடு சார்ந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் காகிதம், அதுக்கடுத்து மரச்சாமான்கள் செய்கிறது, அதுக்கடுத்து கட்டுமான பொருட்கள் வந்து செய்கிறது. கட்டுமான பொருட்கள்லாம் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தேவை என்ன பண்ணுவாங்க, இந்த வுட்டை என்ன பண்ணுவாங்க, அந்த சீலிங் அடிக்கிறதுக்கோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அது தமிழில் என்னமோ சொல்லுவாங்களே, சாரம் கட்டுதல். இந்த சாரம் கட்டுதல்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த வுட்டை யூஸ் பண்ணி அது மேலே ஏறின கலவை பூசதாக இருக்கட்டும் இந்த ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கனிம தொழிற்சாலைகள். ஸோ கனிம தொழிற்சாலைகள் பொறுத்த வரைக்கும் இந்த சிமெண்ட்டு, இரும்பு, ஸோ அலுமினியம், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மினரல் சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ்க்காக பயன்படுத்தப்படுது. அதுக்கடுத்து கடல்சார் தொழிற்சாலைகள். கடல்சார் தொழிற்சாலைகள்னால் கடலில் பிடிக்கக்கூடிய அந்த மீன் தான். ஸோ கடல் மீன் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கொண்டு வருவாங்க. அது உணவு பதப்படுத்துகிற தொழிற்சாலைகளை வச்சுட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடல்சார் தொழிற்சாலைகள் வரக்கூடிய முக்கியமான அந்த இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா, அதுக்கடுத்து மூன்றாம் நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா சேவைத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, முதல்நிலை தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா மூலப்பொருளை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறாங்க. செகண்ட் அது அந்த மூலப்பொருளை உருவாக்குனதை கொண்டு வந்து உற்பத்தி செய்கிறாங்க ஆலைகளில். இப்போ என்ன பண்ணுறாங்க, மூலப்பொருள் உருவாக்கியாச்சு, உற்பத்தி செஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும், சேவை பண்ணுறோம் எங்ககிட்ட. அப்போ தான் என்ன பண்ணணும், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாபகரமான தொழிலாக மாறும். ஓகேங்களா, அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க, சேவையை வழங்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவைத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்க, மூன்றாம் நிலை தொழிலில் சேவைத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்ம உற்பத்தி செஞ்ச அந்த செகண்டரி இதில் உற்பத்தி சொன்ன இரண்டாம் நிலை தொழிலில் உற்பத்தி பண்ண பொருளை என்ன பண்ணுவாங்க,
மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் நிலை தொழிலோட முக்கியமான சிறப்பம்சமே. இது வந்து பார்த்தீங்கன்னா எதன் மூலமாக கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 4 பிரிக்கலாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து பொறுத்த வரைக்கும் தெரியும் நம்மளுக்கு. தரைவழி அல்லது பார்த்தீங்கன்னா ரயிலு, சாலை வழியாக இருக்கட்டும், அல்லது ரயில் வழியாக இருக்கட்டும், அல்லது கடல் மூலமாக அந்த ஷிப் மூலமாக கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கட்டும், அல்லது ஆகாய வழியாக கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கட்டும். இது போன்ற 4 டைப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போக்குவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேவைத்துறை எப்படி ரன் ஆகிட்டு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொலைத்தொடர்பு பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சல் மூலமாகவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தொலைபேசி மூலமாகவோ ஒரு தகவலை தெரிவிக்கிறதா இருக்கட்டும், அல்லது தகவல் தொழில்நுட்பம் டெக்னாலஜி மூலமாகவோ என்ன பண்ணலாம், கொண்டு போய் சேர்க்கலாம். ஸோ தேர்டு என்னது வர்த்தகம் பொறுத்த வரைக்கும் இந்த பொருளை வந்து பார்த்திங்கன்னா கொள்முதல் செய்கிறதா இருக்கட்டும், அல்லது விற்பனை அல்லது செய்கிறதாக இருக்கட்டும், அதில் வர்த்தகத்தில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸ். அதுக்கடுத்து வங்கி பொறுத்த வரைக்கும் பணப்பரிமாற்றம், வங்கி சேவைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்காக சேவை செய்வது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் நிலையத்தில் வரக்கூடிய முக்கியமான கிரிட்டீரியாஸ். ஓகேங்களா. அதுக்கடுத்து ஒரு சின்னதாக கொடுத்துருப்பாங்க, நகரங்களில் எவ்வளோ பாப்புலேஷன் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ உலக அளவில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 50% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நகரங்களில் தான் வாழ்கிறாங்க. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 47% மக்கள் நகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்கிறாங்க. ஓகேவா. ஸோ உலக மக்கள் தொகையில் 50% வந்து பார்த்தீங்கன்னா நகரங்கள்லேயும், தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 47% வந்து பார்த்தீங்கன்னா நகரங்களையும் வாழ்கிறாங்க. தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி துறையிலையும் அந்த சேவைத்துறையிலையும் வந்து சேவைத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறந்த விளங்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது. இந்த உற்பத்தி துறை சேவைத்துறை இதில் விளங்கி இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, அது நகரங்களை மையமாக கொண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து காந்தியில் ஒரு கோட் இருக்கும். ஸோ கிராமங்கள் நம் நாட்டுடைய முதுகெலும்பு. அது பார்த்திங்கன்னா கிராமங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம் நாட்டுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி. ஸோ கிராமங்கள் தான் நம்மளுடைய நாட்டுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லியிருப்பார் காந்தி. ஸோ இந்த லெசன் அவ்வளோதான். பொருளியல் பார்த்தாச்சு. ஸோ அவ்வளோதான். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸே இவ்வளோ தான். இது தவிர வேறு எதுவும் கொஷின் கேட்டாங்கன்னா இதில் தான் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகும், வேறு எதுவும் கொஷின் ரைஸ் ஆகாது. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்துருப்போம். பாலிட்டி ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா எக்கனாமியும் இந்த வீடியோஸில் முடிச்சிட்டோம். அதோடைய புக் கொஷினும் கொஞ்சம் அப்புறமேட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரி வீடியோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் பார்க்கலாம். ஸோ அடுத்து பொருளியலோட அந்த புக் பேக் கொஷின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பாலிட்டி இருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக்கில் இருக்கக்கூடிய அந்த புக் பேக் கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ தானியங்களை உற்பத்தி செய்பவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா யார்? ஸோ அந்த முதல்நிலை தொழில் செய்பவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, முதல்நிலை தொழில் செய்பவர்கள் என்ன தான் பண்ணுவாங்க, ஸோ அந்த தானியங்களை உற்பத்தி செய்பவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். தேன் சேகரித்தல் என்பதும் இதுவும் முதல்நிலை தொழில் வரக்கூடிய ஒரு பகுதியை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேன் சேகரித்தல் அப்படிங்கிறது. மூலப்பொருட்களை பயன்பாட்டு பொருட்களாக மாற்றுவது இரண்டாம் நிலை தொழில். மூலப்பொருட்களை பயன்பாட்டு பொருளாக மாற்றுவது இரண்டாம் நிலை தொழில் அப்படின்னு சொல்லுவோம். காந்தியடிகள் கூற்றுப்படி கிராமங்கள் நாட்டின் என்னது, ஸோ முதுகெலும்பு அப்படின்னு சொல்லியிருப்பார். முதுகெலும்பு அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத மக்கள் நகரங்களில் வாழ்கின்றனர்? 47% மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஸோ நகரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வாங்க. அதே உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நகரங்கள் வாழக்கூடிய மக்களுடைய சதவீதம் என்ன அப்படின்னா 50 அப்படின்னும் பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ஸோ கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ முதல்நிலை தொழிலை பேஸ் பண்ணி தான் வரும். கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது முதல்நிலை தொழில் பற்றி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உணவு பதப்படுத்துதல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேளாண் சார் தொழிற்சாலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா. வேளாண் சார் தொழிற்சாலை. அதே இரும்பு இயக்க தொழிற்சாலை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் நிலை தொழிலில் வரக்கூடிய ஒரு இதுதான் வந்து பார்த்தோன்னா இரும்பு இயக்க தொழிற்சாலை. ஸோ தொலைபேசி பொறுத்த வரைக்கும் சேவை அப்படின்னு சொல்லலாம். தொலைபேசி பொறுத்த வரைக்கும் சேவை அப்படின்னு சொல்லலாம். அதேமாரி பார்த்திங்கன்னா பருத்தி ஆலை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் நிலை தொழில் வரக்கூடியது தான் பருத்தி ஆலை. ஸோ பருத்தி அப்படிங்கிறது முதல்நிலை தொழில். அதை உற்பத்தி பண்ணுறது பருத்தி. அதை இயந்திரம் மூலம் கொண்டு வந்து தொழிற்சாலை மூலம் உற்பத்தி பெருக்கிறது இது. ஸோ இரண்டாம் நிலை தொழில் பருத்தி ஆலை அப்படிங்கிறது இரண்டாம் நிலை தொழில் தான் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் மேட்ச் ஆகிருக்கு, இது வராது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பொருந்திய பின் பொருந்தாதனையை வந்து பார்த்தீங்கன்னா கண்டறிக அப்படின்ட்டு சொன்னது. ஃபஸ்ட்டு இந்த காடுசார் தொழிற்சாலைகள் பொறுத்த வரைக்கும் ஸோ காகித தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பொருந்தி வந்திருக்கு கரெக்டாக.
அதேமாரி சேவைகள் பொறுத்த வரைக்கும் தகவல் தொழில்நுட்பம், அதாவது பார்த்திங்கன்னா சேவைத்துறை பொறுத்த வரைக்கும் தகவல் தொழில்நுட்பம் அல்லது தந்தித்துறை இதை பேஸ் பண்ணி வரக்கூடியது. ஸோ அப்போ சேவைகளை பொறுத்த வரைக்கும் தகவல் தொழில்நுட்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். வங்கி பொறுத்த வரைக்கும் ஸோ பண பரிவர்த்தனை முறை அது வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணப்படும். ஓகேங்களா. இதில் சிறிய அளவிலான தொழிற்சாலை வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகள் வளர்ப்பு அப்படி கொடுத்தது தான் மிஸ் மேட்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா. இதுதான் மிஸ் மேட்ச். சிறிய அளவிலான தொழிற்சாலையும் கால்நடை வளர்ப்பு மிஸ் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து வேளாண்மை சார்ந்த வேளாண்மை என்பது முதன்மை தொழிலா அல்லது இரண்டாம் தொழிலாக கேட்குறாங்க. முதன்மை தொழில் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பொருளாதார நடவடிக்கைகள் டேஸ் அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன. அதனுடைய பயன்பாடு அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க, பொருளாதார நடவடிக்கைகள் பார்த்திங்கன்னா பிரிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து சர்க்கரை ஆலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும், இரண்டாம் நிலை தொழில் வரக்கூடியது தான் சர்க்கரை நிலை ஆலைகள். ஸோ வேளாண்மை சார் தொழிற்சாலைகள் பொறுத்த வரைக்கும் இதில் எது எக்ஸாம்பிள் பருத்தி ஆலையா இல்லை மரச்சாமான்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை சார்ந்தது என்ன, ஸோ காட்டன். அப்போ பருத்தி ஆலை அப்படிங்கிறது தான் கரெக்டான பதில். அதுக்கடுத்து பால் பண்ணை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கூட்டுறவு துறையில் வரக்கூடியது தான் பால் பண்ணை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஒன் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சது. ஸோ இது வரைக்கும் நம்ம பாலிட்டி முடிச்சிட்டோம், எக்கனாமி முடிச்சிட்டோம். அதுக்கடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம், ஸோ ஹிஸ்ட்ரி முடிக்கலாம். ஸோ இந்த பாலிட்டி அது புக் பேக்கோட கொஷினாக இருக்கட்டும், அதை பாலிட்டியோடைய அந்த இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம ஹிஸ்ட்ரி வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ.